அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குரானிய வாழ்வியல் ஆராய்ச்சி வகுப்பு இப்போது 3வது வகுப்பில் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு ரீகேப் மாதிரி பார்த்துக்கலாம். இந்த வகுப்பு எதுக்கான வகுப்புனா மாற்றத்திற்கான வகுப்பு. குர்ஆனாவே நம்ம மாறணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் நம்ம எல்லோரும் இதில் இணைஞ்சிருக்கோம். அடுத்து இந்த மாற்றம் சாதாரண மாற்றம் இல்லை, முன்னாடியே நிரூபிக்கப்பட்ட மாற்றம். ஏன்னா ரசூல்லா குர்ஆனவே வாழ்ந்தாங்க. அவங்களோட சஹாபாக்களும் அவங்கள பின்பற்றி அப்படியே வாழ்ந்தாங்க. எப்படி இருந்த சமுதாயம் எப்படி மாற்றப்பட்டதுன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இது நிரூபிக்கப்பட்ட மாற்றம். அப்புறம் இந்த குர்ஆன் யாருக்கு ஒரு நடுக்கத்தை சிலிர்ப்பை தருதோ அவங்களுக்கு தான் அந்த உள்ளத்தை தான் இது மாற்றும். இந்த குர்ஆன் வாசிக்கப்படும் போது ஓதப்படும் போதோ யாரோட உள்ளம் நடுக்கம் ஏற்படுதோ அந்த உள்ளத்துக்கு தான் இந்த குர்ஆன் மாற்றத்தை ஏற்படுத்தும். யாருடைய உள்ளத்தில் மாற்றம் ஏற்படுத்தாதுன்னா யாருடைய உள்ள இறுகி போய் இருக்கோ அவங்களுக்கு இந்த குர்ஆனால் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது. அது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இப்போது இறுகிய உள்ளத்தால் ஏற்படும் கெட்ட விளைவுகள் என்னென்னு பார்க்கலாம். இறுகிய உள்ளம்னா அவங்களுக்கு நல்லதாக ஒரு அட்வைஸ் பண்ணாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. அவங்க மாரல் தாட்ஸ் ஏதாவது நம்ம சொல்கிறோனாலும் அதை அவங்க ஏற்றுக்கவும் மாட்டாங்க. அவங்க உள்ளத்தை சென்றடையாது. இப்போ இருக்க ஜென்ரேஷன் என்ன பண்ணுறாங்கன்னா, ப்ராங்க் பண்ணுறோம், ஒருத்தரை ஏமாற்றி அதில் சந்தோஷம் அடைகிறாங்க. ஒருத்தரை ஏமாத்துறதுனா உண்மைன்ட்டு நம்புகிற மாதிரி அதை நம்ப வச்சு அவங்க குழப்பி அவங்கள ஃபுல்லாக ஏமாற்றி அவங்கக்கிட்ட இருந்து அவங்க படுற கஷ்டத்தை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. இது உண்மையான சந்தோஷமா? இதெல்லாம் கூட நம்ம சொன்னோன்னா சும்மா நாங்கள் ஃபன் பண்ணுறோம் அப்படின்ட்டு அவங்க அதை கடந்து தான் போவாங்களே தவிர அதை சிந்திக்கவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட உள்ளம் தான் இறுகின உள்ளமாக இருக்குது. அவங்களுக்கு நல்ல சிந்தனைக்கில் நம்ம சொன்னாலுமே அவங்க அதை ஏற்க மாட்டாங்க. இன்னும் இறைவனை பற்றிய சிந்தனைகளும் அவங்களோட உள்ளத்தை அடையவே அடையாது. அது அல்லாஹ் எந்த அளவுக்கு சொல்கிறான்னா 39வது அத்தியாயம் 22வது வசனத்தில், இறைவனை நினைப்பதை விட்டு உள்ளங்கள் இறுகி போனவர்களுக்கு கேடுதான், அவர்களே தெளிவான கேட்டில் இருக்கிறார்கள் அப்படின்ட்டு அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்கிறான். இறைவனை நினைக்கிறத விட்டு அவங்க உள்ளம் எப்படி இருக்குது, இறுகி போய் இருக்குது, அவங்க கேடுதான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இன்னும் அதை உறுதிப்படுத்துறதுக்காக அவங்க தெளிவான வழிகேட்டில் இருக்காங்க. தெளிவுனா எந்த அளவுனா, கண்ணுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இதுதான் சரி அப்படின்னு தெரியும், ஆனாலும் அவங்க தவறான பாதையில் போவாங்க இல்லையா, அதுதான் அந்த தெளிவு. தெளிவை அல்லாஹ் எங்கெல்லாம் பயன்படுத்துகிறான்னா இந்த குர்ஆனை சொல்கிறான். இது தெளிவான வேதமாக இருக்குது. இன்னும் போன கிளாஸில் நம்ம பார்த்தா தெளிவான ஒளியை பார்த்தோம். ஒளிங்கிறது தெளிவான ஒளினா கொஞ்சம் கூட இருட்டு இல்லாமல் முழுமையான ஒளியாக இருக்குது அப்படின்ட்டு பார்த்தோம். அதே மாதிரி இது தெளிவான வழிகேடு. இன்னும் தெளிவானன்றதுக்கு பகிரங்கமான அப்படின்ற மாதிரி இன்னொரு பொருளும் இருக்குது. அது ஷெய்தானை பற்றி சொல்லும் போது மனிதர்களுக்கு ஷெய்தான் பகிரங்கமான எதிரியாக இருக்கான் அப்படின்ட்டு அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கான். இன்னும் தெளிவான வழிகேட்டில் இருக்கவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கான உதாரணமாக அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, குர்ஆனில் 2வது அத்தியாயம் 67லேருந்து அல்லாஹ் சொல்லிட்டு வரான். மூசா நபியோட சமுதாயத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். கடல் பிளக்கப்பட்டு அவங்க எல்லாரும் காப்பாற்றப்பட்டு ஃபிரௌன் மூழ்கடிக்கப்பட்டு அவங்க மட்டும் மூசா நபியை ஏற்றுக்கிட்ட மட்டும் காப்பாற்றப்படுறாங்க. ஆனாலும் அவங்க அதை முழுமையாக ஏற்றுக்கவே இல்லை. அவ்வளோ பெரிய அற்புதத்தை பார்த்தும் அவங்க மனசு என்ன பண்ண மாட்டேங்குது, ஏற்கலை. அதுதான் இறுகி போன உள்ளம். இன்னும் அவங்க உண்மையை ஒத்துக்காம அல்லாதான் இறைவன் அப்படிங்கிறத ஒத்துக்காம என்ன பண்ணுறாங்க, அடுத்தடுத்த தொல்லைகளை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போது அவங்க சமுதாயத்தில் ஒருத்தவங்க ஒரு மனிதரை கொலை செய்யப்படுறாரு. அந்த கொலை செய்த மனிதர், அந்த கொலையாளி யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு மூசா நபி கிட்ட போகிறாங்க. மூசா நபி, நீங்கள் போயிட்டு உங்கள் இறைவன்கிட்ட கேளுங்க, உங்கள் இறைவன்கிட்ட கேட்டு அந்த கொலையாளி எங்களுக்கு யாருன்னு சொல்லுங்கள் அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதுக்கு மூசா நபி போய் கேட்டுட்டு சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு மாட்டை அறுத்து அதோட துண்டை எடுத்து அந்த இறந்த மனிதர் மேலே அடிச்சிங்கன்னா
அவர் அந்த கொலையாளியை காட்டுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன கிண்டல் பண்ணுறீங்களா அப்படின்னு அவங்க கேட்கும்போது, இல்லை, நான் அறிவியினராக இருக்கிறத விட அல்லா கிட்ட பாதுகாப்பு தேடுறேன் அப்படின்ட்டு மூசா நபி அவங்க சொல்கிறாங்க. அப்புறம் வெறும் மாட்டாருன்னா நான் எங்களுக்கு அதில் டீட்டெயில்ஸ் பற்றலாம், இன்னும் டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, அது கிழடும் அல்லாத கன்றும் அல்லாத நடுத்தரமான மாடு, எங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் பற்றலை, இன்னும் அது என்ன கலர் மாடு அப்படின்னு கேட்டுட்டு வாங்க உங்கள் இறைவன்கிட்ட அப்படின்ட்டு அவங்க கேட்குறாங்க. மூசா நபியும் கேட்டுட்டு சொல்கிறாங்க, அது பார்ப்பவர்களை ஈர்க்கின்ற அடர்த்தியான மஞ்சள் நிற மாடு. இந்த டீட்டெயில்ஸ் எங்களுக்கு பத்தலை, இன்னும் நல்லா டீட்டெயிலாக சொல்லுங்கள், டீட்டெயிலாக கேட்டுட்டு வாங்க அப்படின்ட்டு சொன்னதுக்கப்புறம் மூசா நபி போய் கேட்டுட்டு ஃபுல்லாக டீட்டெயில்டாக சொல்கிறாங்க. ஒரு லிஸ்ட்டாகவே சொல்லிடுறாங்க. அந்த மாடு நிலத்தை உழுதுருக்காது, நிலத்திற்கு நீர் பாய்ச்சிருக்காது, அது எதுக்குமே பழக்கப்படாத மாடாக இருக்கும், குறைகளற்று அதுக்கு எந்த தழும்பும் இருக்காது அப்படின்ட்டு அவங்க சொல்லும்போது, இப்போ தான் நீங்கள் சரியாக சொன்னீங்க, நாங்கள் இப்போ போய் அறுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் தேடுறாங்க. ஒன்று கிழடாக இருக்க மாடாக பார்க்குறாங்க, இல்லைன்னா அந்த கலர் மாடு வந்து நீர் இறைச்சிருக்கு, அதுக்கப்புறம் தழும்பு இருக்குது. அவங்களும் தேடிக்கிட்டே இருக்காங்க. வெறுமனே மாடை அருங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க வெறும் மாடை அறுத்துருந்தாங்கன்னா இவ்வளோ பிரச்சனை இருந்திருக்காது. இன்னும் அவங்க வந்து தேடிக்கிட்டே இருக்கும் போது என்ன ஆகுது, இன்னும் கேள்வி கேட்கும் போது அந்த ஒரு விஷயமே பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரொம்பவே சிரமத்தை அவங்களே ஏற்படுத்திக்கிறாங்க. அப்புறம் ஒரு வழியாக அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த மாடை கண்டுபிடிச்சி அறுக்குறாங்க. அறுத்ததுக்கப்புறம் அந்த துண்டை எடுத்து ஒரு பகுதியை எடுத்து அந்த இறந்தவர் மேலே அடித்ததுக்கப்புறம் அவர் வந்து கொலையாளி யாருன்னு சொல்கிறாரு. இதை வந்து அவங்க கண்ணால் பார்த்து கூட அவங்களால அவங்களோட மனசு ஏற்கவே மாட்டேங்குது, அவங்க மனசு அந்த விஷயம் போய் அடைய மாட்டேங்குது. எங்கேயாச்சும் இறந்து போனவங்க உயிர்ப்பிப்பாங்களா, நம்ம இப்படி ஒரு விஷயம் எல்லாம் சொல்கிறான், அதை நம்ம செஞ்சுருக்கோம், அதனால தானே வந்து அந்த கொலையாளி நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்ட்டு அவங்க மனசை ஏற்றுக்கல. 2வது அத்தியாயம் 55வது வசனத்தில், மூசாவே, நாங்கள் அல்லாவை நேரடியாக காணும் வரை உம்மை நம்பிக்கை கொள்ளவே மாட்டோம் என்று அவர்கள் கூறிய போது, நீங்கள் பார்த்து கொண்டிருக்குமோ இடிமுழக்கம் உங்களை தாக்கியது, பின்னர் நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக உங்கள் மரணத்திற்கு பின் உங்களை உயிர்ப்பித்தோம் அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்கிறான். அப்போது அவங்க அப்படி கேட்டுட்டு இருக்கும் போதே ஒரு இடி வந்து அவங்கள தாக்கி அவங்க என்ன பண்ணுறாங்க, இறந்து போயிடுறாங்க. இறந்து போயிட்டு அவங்க நன்றி செலுத்தணுங்கிறதுக்காகவே, அவங்க அதை நம்பணுன்றதுக்காகவே அல்லாஹ் மறுபடியும் அவங்களுக்கு உயிரை கொடுத்து என்ன பண்ணுறாங்களா, அவங்களுக்கு உயிரை கொடுத்து அவங்கள எழுப்புறான். அப்போவும் அவங்க நம்பிக்கை கொள்ளவே இல்லை. இவ்வளோ ஒரு அற்புதத்தை பார்த்தும் அவங்களால நம்பிக்கை கொள்ள முடியலையே, ஏன்னா அவங்களோட உள்ள வந்து இறுகி போயிருக்கு. அல்லாஹ் வந்து அவங்கள தெளிவான வழிகேட்டில் விட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னதோட அர்த்தம் இதுதான். கண்ணுக்கு முன்னாடி இருக்கும், ஆனாலும் அவங்களால அதை நம்ப முடியல. அதுதான் அந்த தெளிவான வழிகேடு. இப்படி இருக்க உள்ளத்தை கூட நம்ம எப்படி பண்ணோம், நம்ம பக்குவப்படுத்தி பண்படுத்தி அதை வந்து லேசாக்கி மென்மையாக்கி வச்சாதான் நம்மளால் இந்த குரானையை உள்வாங்க முடியும். நம்ம வந்து இப்போ நம்மளே எவ்வளோ விஷயம் வந்து பார்க்குறோம் கேட்குறோம், அது எதுவுமே நம்ம உள்ளத்தை வந்து சென்றடைஞ்சு நம்மளுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தாதுன்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லணும். நம்ம நிறைய பயான் கேட்குறோம், தித்திக்கும் திருமறை, திருக்குரான் தீர்வுகள், முத்தான வசனங்கள் அப்படின்ட்டு கேட்கும் போது நல்லா காது குளிர கேட்குறோம், நல்லா இருக்கே, இப்படிலாம் இருக்குல்ல அப்படின்ட்டு அதை வந்து சிந்திக்காமல் அதை கடந்து தான் போயிடுறோமே தவிர, நம்ம உட்காந்து அல்லாஹ் இதை சொல்கிறானே, எதுக்காக இதை சொல்கிறான் அப்படின்ட்டு நம்ம சிந்திக்கிறதே கிடையாது. ஏதோ கதை கேட்குற மாதிரி கதை கேட்டுட்டு கடந்து போயிடுறோம். ஆனால் அல்லாஹ் வந்து குரானை நமக்காக இறக்கியிருக்கான், இதில் வந்து எனக்காக அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்ட்டு நம்ம சிந்திக்கவே மாட்டோம். அப்படி பக்குவப்பட்ட உள்ளமா இருந்தாதான் எந்த ஒரு நல்ல உபதேசமாக இருந்தாலும் குரானோட வசனங்களும் நம்ம உள்ளத்தை சென்றடையும். மனசு திறந்திருந்துச்சுன்னா, மென்மையாக இருந்துச்சுன்னா, சின்ன அத்தாட்சியோடவே அவங்களால அதை ஏற்றுக்க முடியும், இறைவனை ஏற்றுக்க முடியும்.
அதுக்கும் மூசா நபி காலத்தில் அந்த சூனியக்காரர்களை நம்ம இதுக்கு உதாரணமாக எடுத்துக்கலாம். எப்படின்னா, ஃபிரௌன் வந்து என்ன பண்ணுறான், பல சூனியக்காரர்களை ஒன்று திரட்டி வர வைக்கிறான். அப்போது மூசா நபி கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த கைத்தடியை போடுறீங்களா, நாங்கள் போடட்டுமா அப்படின்ட்டு. மூசா நபி சொல்கிறாங்க, நீங்களே போடுங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த சூனியர்காரர்கள் அந்த கைத்தடியை கீழே போட்ட உடனே மக்களோட கண்ணுக்கு அது பாம்பு மாதிரி தெரியுது. அப்புறம் மூசா நபிக்கு வந்து அல்லாஹ் வந்து நீங்கள் போடுங்க அப்படின்ட்டு சொன்னதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை போட்டதுக்கப்புறம் அந்த கைத்தடி வந்து உண்மையான பாம்பாக மாறி அந்த குட்டி குட்டி பாம்பு இருக்கு இல்லையா, அது சின்னதாக பாம்பு மாதிரி தெரிஞ்சிச்சு இல்லையா, அது எல்லாத்தையுமே சாப்பிட்றத பார்த்த உடனே அந்த சூனியக்காரர்கள் என்ன பண்ணிடுறாங்க, சஜிதால விழுந்து மூசாவுக்கும் ஹாரூனுக்கும் இறைவனாகிய அகிலத்தாரின் இறைவனையை நம்பினோம் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. உடனே ஹீரோன் என்ன சொல்கிறான்னா, என்னோட பர்மிஷன் இல்லாமல் நீங்களே உங்கள் முடிவு எடுத்துருவீங்களா, நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா உங்களை வந்து மாறுகை வெட்டுவோம், அப்புறம் வந்து சிலுவையில் அறையப்படுவீர்கள் அப்படின்ட்டு ரொம்ப கடுமையாக சொல்கிறான். அப்போ தான் இஸ்லாத்தை ஏற்றுட்டு உண்மையை பார்த்து அவங்க வந்தாலும் அவங்க மனசு எப்படி இருந்துச்சு, உறுதியாக இருந்துச்சு. இஸ்லாத்தில் அவங்களுக்கோட மனசு வந்து ரொம்ப உறுதியாக இருந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு எந்த தீங்கும் இல்லை, நாங்கள் எங்கள் இறைவனிடமே திரும்பி செல்லவிருக்கிறோம். இறை நம்பிக்கை கொண்டோரில் நாங்கள் முதன்மையானவர்களாக இருப்பதால் எங்கள் இறைவன் எங்களின் பாவங்களை எங்களுக்கு மன்னிப்பதையே நாங்கள் விரும்புகிறோம் என்று அந்த சூனியக்காரர்கள் சொல்கிறாங்க. ஃபிரௌன் எப்படிப்பட்டவன்னு அவங்களுக்கு தெரியும். எல்லாத்துக்கும் பெரிய ஒரு ஆளாக நிற்கும் போது அவன் வந்து அவ்வளோ ஒரு மிரட்டல் விடும் போதும் அவங்க எப்படி உறுதியாக அந்த வார்த்தைகளை அவங்க சொல்கிறாங்க, எனக்கு எதுக்கும் பயம் கிடையாது, நான் வந்து இறைவனை தான் நம்புகிறேன், நாங்கள் இறை நம்பிக்கை கொண்டதில் முதன்மையாக இருக்கோம், எங்களோட பாவங்களை மன்னிக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் வந்து எங்களோட விருப்பமாகவே இருக்கு, எங்களோட இறைவன் வந்து எங்களோட பாவங்களை மன்னிக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட விருப்பமாக இருக்குது, நீ என்ன செஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு அவ்வளோ ஒரு தைரியமாக உறுதியாக அவ்வளோ ஒரு தைரியமாக உறுதியாக அவங்க அதை சொல்கிறாங்க. அந்த உறுதி இருக்கு இல்லையா, அந்த உறுதியை தான் எல்லாம் என்ன சொல்கிறான், இலகுவான உள்ளத்துக்கு வந்து அது வந்து உள்ளே போயிருச்சுன்னா அந்த உறுதி வந்துடும் அப்படின்ட்டு நம்ம இந்த சம்பவத்துலேருந்து நம்ம இதை எடுக்கிறோம். குர்ஆன் என்பது அல்லாஹ் கிட்ட வந்த நேர்வழியும் அது வந்து ஞானமாகவும் இருக்குது. இன்னும் ரசூல்லா வந்து அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறாங்க. புகாரியில் 79வது ஹதீஸாக இருக்குது. அல்லாஹ் என்ன நேர்வழி மற்றும் ஞானத்துடன் அனுப்பியதற்கு உவமையா நிலத்தில் விழும் பெருமழை போன்றதாகும் அப்படின்னு சொல்கிறான். அல்லாஹ் இங்கே மழையை சொல்கிறான்னா, மழை இல்லாமல் ஒரு விஷயமும் நம்ம உலகத்தில் வந்து நடக்கவே நடக்காது. நம்மளுக்கு எல்லாத்தோட சோர்ஸுமே என்னது, மழை தான். கண்டிப்பாக அது மழை இல்லாமல் எந்த ஒரு ஜீவனும் வந்து உயிர் வாழ முடியாது. அது செடி கொடிகளாக இருக்கட்டும், விலங்குகளாகட்டும், இன்னும் மனிதர்களாகட்டும், பறவைகளாகட்டும், எல்லாத்துக்குமே சோர்ஸ் வந்து மழையிலேருந்து அதுக்கு உணவு கிடைக்கிறதுலேருந்து நிறைய விஷயம் அந்த மழையிலேருந்து தான் நம்மளுக்கு கிடைக்குது. மழை இல்லைன்னா வந்து வறண்ட பூமியாக ஆகிடும், அதில் ஒரு செடியும் வராது, ஒன்றும் வராது. அப்போது அது வந்து பஞ்சமாக மாறிடும். அந்த மாதிரி அது வந்து இந்த மழை வந்து ரொம்ப முக்கியம். இன்னும் வந்து அல்லாஹ் வந்து மழையை வந்து இந்த மழை எப்போ வரும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது, எனக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்கிறான். அவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக அதை சொல்கிறான்னா அது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். கண்டிப்பாக அந்த மழை வந்து ரொம்ப பெரிய விஷயம். இன்னும் அந்த மழை எப்படி இருக்கும்னா, சில நிலங்களில் அந்த மழை விழும்போது அந்த நிலம் எப்படி ஆயிடுது, தண்ணீரை ஏற்றுக்குது. அப்புறம் அது வந்து என்ன பண்ணுது, செடி கொடிகளையும் புற்பூண்டுகளையும் விளைய செய்யுது. அதனால மனிதர்களுக்கு பயனளிக்குது. அந்த மாதிரி ஒரு நிலமாக இருக்குது. இன்னும் அந்த மழை வந்து வேறு சில நிலங்களில் விழும்போது அந்த நிலம் வந்து தண்ணீரை தேங்கி வைத்துக்கொள்ளும் தரிசு நிலமாக இருக்குது. அதனால வந்து மக்களுக்கு பயனடை செய்கிறான். அதனால் மக்களுக்கு பயனடை செய்கிறான். இன்னும் அவங்க அந்த தண்ணியில் வந்து தானும் குடித்து தன்னோட கால்நடைகளுக்கும் கொடுத்து
இன்னும் அதில் விவசாயமும் அந்த மழை இன்னொரு வகையான நிலத்துலேயும் விழுது. அது ஒன்றுக்கும் உதவாத கட்டாந்தரையாக இருக்குது. அது தண்ணீரை தேக்கியும் வச்சுக்கொள்ளாது, புற்பூண்டுகளையும் முளைக்க செய்யாது. அந்த மாதிரி எதுக்கும் உதவாத நிலமாக இருக்குது. இதை தான் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, இதுதான் அல்லாவின் மார்க்கத்துக்கு விளக்கம் பெறுறாங்க இல்லையா, விளக்கம் பெற்று தான் கொண்டு வந்த இந்த தூதினால் பயனடைந்து தானும் கற்று பிறருக்கு கற்றுக் கொடுத்தவருக்கும் கொண்டு வந்த தூதினை ஏறெடுத்தும் பாராமல் நான் கொண்டு வந்த அல்லாவின் நேர் வழியை ஏற்றுக்கொள்ளாமல் வாழ்கிறவனுக்கு உவமையாகும் அப்படின்ட்டு ரசுல்லா இதை சொல்கிறாங்க. இது எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, மழை 3 விதமான நிலத்துலேயும் பெய்யுது. ஆனால் 2 நிலம் வந்து பயனுள்ளதாக ஆகுது மக்களுக்கு, ஒரு நிலம் வந்து பயனற்றதாக இருக்குது. அதே மாதிரி தான் குரான் வந்து எல்லாருக்கும் சென்றடையும். ஆனால் யாருடைய உள்ளத்துக்கு சென்றடையுது அவங்களுக்கு வந்து பயன் பெறும். இன்னும் வந்து யாருடைய உள்ளத்துக்கு சென்றடையாமல் அந்த கட்டாந்திர மாதிரி இருக்கோ அவங்களுக்கு அதில் பயனே இருக்காது, போடுறது அப்படியே ரிவர்ஸ் தான் ஆகிடும் அப்படின்ட்டு இதில் நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். நம்ம எப்படி இருக்கணும், அந்த பயனுள்ள 2 நிலத்தை மாதிரி இருக்கணும். ஒன்று அந்த தண்ணீரை உள்வாங்கி அதிலிருந்து செடி கொடிகளையும் புற்பூண்டுகளையும் கீரை வகைகளையும் பல கனிகளையும் நம்ம மக்களுக்கு புகட்டுற மாதிரி இருக்கணும். இல்லைனா அந்த தண்ணீரை தேக்கி வச்சு குடிக்கிறதுக்கும் கால்நடைகளுக்கும் இன்னும் வந்து விவசாயத்துக்கும் யூஸ் ஆகிற மாதிரியா இருக்கணும். அதே மாதிரி நம்ம குரானை வந்து உள்வாங்கி அதன்படி நம்ம செயல்படணும், இன்னும் பிறருக்கு அதை கற்றுக் கொடுக்கணும். அந்த மாதிரி இருக்கணுமே தவிர கட்டாந்தரையாக இருந்துடவே கூடாது. அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். இறுகி போன உள்ளமா எதையுமே காதில் வாங்காமல், எதையுமே உள்ளத்துக்கு அனுப்பாமல், எதையுமே சிந்திக்காமல் நான் வாழ்கிறது தான் வாழ்க்கை, நான் எப்படி வேணால் வாழ்வேன் அப்படின்ட்டு இல்லாமல், பிறருக்கு பிரயோஜனமும் இல்லாமல் இருக்காமல் நம்ம எப்படி இருக்கணும்னா, குரானை சிந்திச்சு அதை உள்வாங்கி நம்ம வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாக இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய வாழ்க்கை இந்த குரானாவே மாறி நம்ம வாழறதுக்கு அல்லாஹ் நம்மளுக்கு உதவி செய்ய பிரார்த்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.